நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மல்லிப்பொடி பணியாரம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணலைன்னா இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிப்பொடி பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மல்லிப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 கப் தனியா போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகி நல்லா அந்த மொறுன்னு வர அளவுக்கு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அது வரைக்கும் நம்ம வறுத்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து ஜீரகம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து உளுந்து எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்தே நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து 1/2 கப். இப்போ அடுத்தது நான் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்து அதையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அப்படியே நீங்கள் தோல் உரிக்காமல் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் நல்லா அந்த வதங்க விட்டு ஒரு லைட் ப்ரௌனிஷ் வர அளவுக்கு வதங்க விட்டு எடுத்துக்கலாம். அதையும் அடுத்து கருவேப்பிலை நல்லா நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா நுணுங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நுணுங்கி வரணும். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலாவுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம பொடியாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இட்லி பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா கட்டி பெருங்காயம் ஒரு வாட்டி வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மல்லிப்பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பணியாரத்துக்கு தேவையான இதை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இட்லி பொடி மாதிரி நல்ல நுணுங்கி நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம இட்லி கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையாகவும் டிஃப்ரெண்ட்டான இட்லி பொடி மாதிரி நல்லா இருக்கும் இந்த மல்லிப்பொடி. நான் 2 பவுலில் தனித்தனியாக பணியார மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2த்துலேயுமே பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன், மல்லித்தலையும் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு பவுலில் மட்டும் எக்ஸஸாக நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் மல்லிப்பொடி இருக்கா இல்லையா, அதையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்ம பிளெயின் பணியாரமும் மல்லிப்பொடி பணியாரம் 2மே செய்ய போகிறோம். நம்ம வந்து 2 விதமாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி மாவில் கலந்து பணியாரமாக சுட்டு கூட மல்லிப்பொடி பணியாரம் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பிளெயின் பணியாரமாக செஞ்சு அதை மல்லிப்பொடியில் பரட்டி கூட சாப்பிட்லாம். பணியாரத்துக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக எந்த மாவும் செய்ய வேண்டாம். உங்கள்கிட்ட இட்லி மாவு தோசை மாவு இருந்தால் அது கூட அரிசி மாவை ஆட் பண்ணி கூட நம்ம பணியாரம் சுடலாம். நான் இப்போ அப்படி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பணியாரம் சுடுறதுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றி பேனை க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பணியாரம் திருப்பி போடும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இட்லி மாவோட கலந்து பணியாரம் சுடலாம். உங்கள்கிட்ட பணியார மாவுன்னு ஸ்பெஷலாக எதுவும் நீங்கள் செய்யலை, இப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இட்லி மாவு இருக்குது தெரியுமா, இட்லி மாவு தோசை மாவு இருக்கும்ல, அது கூட பச்சரிசியை ஊற வச்சு மாவு போல் அரைச்சி அந்த மாவையும் சேர்த்துக்கலாம். உங்கள் பச்சரிசி அரைக்க வேண்டாம், சீக்கிரமாக பணியாரம் செய்யணும் அப்படின்னா இடியாப்ப மாவு இருக்கும்ல நம்மள்ட்ட, அந்த மாவை வந்து இட்லி மாவோ இல்லை தோசை மாவோட கலந்து நம்ம பணியார மாவு ரெடி பண்ணிக்கலாம். மூடி போட்டு இப்போ பணியாரத்தை வேக விடுவோம் நம்ம.
இப்போ நம்ம திருப்பி போட்டு பணியாரம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பணியாரம் வெந்துருச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பணியார ஸ்டிக்கில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். இப்போ 2 விதமான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ப்ளைன் பணியாரம், ஒன்று வந்து மல்லிப்பொடி பணியாரம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த ப்ளைன் பணியாரத்தை இந்த மாதிரி கூட பொடியில் நம்ம பரட்டி சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி ரொம்ப பிடிச்சவங்க வந்து இந்த மாதிரி பரட்டி சாப்பிட்றப்ப பொடியோட டேஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ ஜாஸ்தியாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நான் பணியாரத்துக்குன்னு எந்த மாவுமே அரைக்கலை. இட்லி மாவோட அரிசி மாவை கலந்து நான் பணியாரம் சுட்டிருக்கேன். பொடி கலந்த பணியாரமும் பாருங்கள்.